ஏப்ரல் 17. தலைப்பு: தேவ வார்த்தையில் களிகூருதல். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 15:16. வேத மார்க்கத்தை பயிற்சி செய்வதில் பொறுமை, தயவு, சுயமறுப்பு மற்றும் தற்தியாகம் போன்றவை தொடர்ச்சியாக தேவைப்படுகின்றன. ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் நமது வாழ்வின் நிலையான கொள்கையாக்கப்பட்டால், நாம் செய்ய வேண்டிய அனைத்தும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சிறிய செயலும், நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிபவர்கள் என்பதையும், நமது சிந்தனைகளும் கூட அவருக்குள் சிறையாக்கப்பட்டுள்ளன என்பதையும் வெளிப்படுத்தும். தேவனுடைய வார்த்தையானது உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால், அது தன்னிறைவு மற்றும் தற்சார்பிலிருந்து ஆத்துமாவை வெறுமையாக்கும். நமது வாழ்க்கை நன்மைக்கு ஏதுவான ஒரு வல்லமையாக இருக்கும். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் நமது மனங்களை தேவனுக்குரியவைகளால் நிரப்புவார். கிறிஸ்துவின் மார்க்கமானது நம்மால் பின்பற்றப்படும். ஏனெனில் நமது சித்தங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு பூரணமாக இசைந்திருக்கின்றன. மெய்யான மார்க்கத்தை கொண்டிருப்பதாக கூறும் சிலர் பரலோகத்திற்கு செல்லும் வழியை சுட்டிக்காட்ட தேவனால் கொடுக்கப்பட்ட வேதம் என்னும் வழிகாட்டியை வருந்தத்தக்க விதத்தில் அசட்டை செய்கிறார்கள். அவர்கள் வேதத்தை வாசிக்கலாம், ஆனால் மனிதர்களால் எழுதப்பட்ட வார்த்தைகளைப் போல தேவ வார்த்தையை வெறுமனே வாசிப்பது மேலோட்டமான அறிவை மட்டுமே கொடுக்கும். சத்தியத்தை பேசுவது அதை கேட்பவர்களை பரிசுத்தப்படுத்தாது. அவர்கள் தேவனுக்காக பணி செய்கிறோம் என்று கூறிக்கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்து அவர்கள் மத்தியில் இருந்திருந்தால், நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று கூறும் அவருடைய சத்தம் கேட்டிருக்கும். இப்படிப்பட்டவர்கள் மெய்யான மார்க்கம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று கிறிஸ்து கூறினார். உமது வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது என தேவனுடைய வார்த்தையை குறித்து எரேமியா இவ்வாறு சாட்சி பகர்கிறார். தேவனுடைய வார்த்தையில் தெய்வீக சுகம் உள்ளது. அதை ஞானிகள் மற்றும் கல்விமான்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களால் உணர முடியாது. ஆனால் அது பாலருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். இந்த வார்த்தை இருதயத்தில் பரிசுத்தமான இடத்தை பெற்றிருந்தால், புதிய மற்றும் பழைய காரியங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய மனதின் பொக்கிஷ சாலையாக அது மாறும். இவ்வுலகத்தின் சாதாரண காரியங்களை சிந்திப்பதில் நாம் இனி ஒருபோதும் இன்பம் காணாமல், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று கூறுவோம். ஆமேன்.